அதிமுக பாஜக கூட்டணி, அதிமுக பாஜகவில் உள்ள அந்த கூட்டணி கட்சிகள் அனைத்தும் ஒருங்கிணைவதற்கான அந்த சூழ்நிலை ஏற்படும் போது ஏற்கனவே பிரிந்து சென்ற அந்த தலைவர்களை நீங்கள் ஒன்றிணைந்த ஒரு அழைப்பு விடுப்பாருன்னு எதிர்பார்க்கல சார் இபிஎஸ்? ஏன்னா அதுக்கான இதுவரை இல்லை, மட்டும்தான் வெற்றி பெற முடியும் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறாங்க. இப்போ இந்த 20% வாக்குகள் சரிந்திருக்குது, 40%லிருந்து 20% வாக்குகள் சரிந்திருப்பது என்பது பிரிந்து சென்றவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் அப்படி வாக்கு சதவீதம் எதுவும் குறையவில்லை, அப்படியே தான் இருக்கிறது, பிரிந்தவர்களால் வாக்கு சதவீதம் குறையவில்லை என்று கூறுகிறார்கள். அதற்கு ஏதாவது நீங்கள் எடுத்துக்காட்டு சொல்ல முடியுமா சார்? குறைந்ததுங்கிறதுக்கு இல்லை, அதாவது சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் 22% வாக்குகளை பெற்றிருக்கிறது. அந்த வாக்கு வங்கி தான் கடந்த ஒரு தேர்தலில் பெறப்பட்ட ஒரு வாக்கு. ஆனால் திமுகவை வீழ்த்துவதற்கு நமக்கு 40%க்கு மேலே அந்த வாக்கு வங்கி தேவை. ஒன்றிணைந்த அதிமுக என்டிஏ கூட்டணியால் திமுகவை வீழ்த்திவிட முடியும், அல்லது திமுகவுக்கு மாற்றாக ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைக்கிற முயற்சி தற்பொழுது நடந்து கொண்டு இருக்கிறது. அது சரியாக வடிவமைக்கப்பட்டால் அது வெற்றி பெறும். பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழகத்தில் வாக்கு வங்கி உயர்ந்திருக்குதான் நினைக்கிறீங்களா சார்? இல்லை, இது அண்ணாமலை உயர்ந்துருச்சுன்னு சொல்றாரு. அது வருகிற தேர்தல் அதற்கு ஒரு சோதனை களமாக அது அமையும். இல்லை, மக்களவைத் தேர்தலில் அவங்க குறிப்பிட்ட சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கதா சொல்றாங்க. நீ அதை எப்படி சார் உண்மையிலேயே அவங்க பாரதிய ஜனதா கட்சி பாஜகவுக்கு இன்றைக்கு மையத்தில் அவர்கள் ஆளுகிற கட்சியாக இருக்கிறதுனால, சென்ற முறை நாடாளுமன்ற தேர்தல் என்பதால் மீண்டும் மோடி அவர்கள் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதால் ஒரு சில வாக்குகள் சதவீதங்கள் அவர்களுக்கு அதிகரித்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கும் ஒரு 4-5% வாக்குகளை கொண்ட கட்சியாகத்தான் பாரதிய ஜனதா கட்சி இருக்கு. தமிழகத்தை பொறுத்தவரை 4-5% தான். ஆனால் அவர்கள் 11%, 22% எங்களுக்கு வாக்கு வங்கிகள் இருக்கிறது என்பதால் அதிமுக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க சார் நீங்கள் உண்மையிலே? இதெல்லாம் ஹேசியமான கேள்விங்க. இன்றைய இந்த சூழ்நிலைக்கு அந்த கேள்வியெல்லாம் நம்ம இல்லை பண்ண முடியாது. அதாவது அதிமுக தலைமை தான் முடிவு பண்ண வேண்டும். இருந்த போதிலும் கடந்த மக்களவைத் தேர்தலை பொறுத்தவரை பாஜக அலுவலகத்திற்கு சென்று அந்த அதிமுக முக்கிய தலைவர்களாக இருந்த டிடிவி, ஓபிஎஸ் உள்ளிட்டோர் பாஜக அலுவலகத்தில் சென்று அந்த சீட்டுகளை பெற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இப்போ அதிமுக பாஜக கூட்டணி முடிவானால் அவர்களுக்கான அந்த தொகுதி எண்ணிக்கை என்பது அதிகபட்சமாக எவ்வளவு இருக்கலாம் நீங்கள் நினைக்கிறீங்க சார்? இல்லை, 234லையும் இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்பது மட்டும்தான் ஒற்றை நோக்கமாகத்தான் எல்லோரும் செயல்படுவாங்க. அதனால் அது கூட்டணி தொகுதி பங்கீடு தொடர்பாக நம்ம இப்போ எதுவும் குற முடியாதுன்னு சொல்கிறீங்க, அப்படி தானே? இல்லை, நீங்கள் ரொம்ப கற்பனையான கேள்விகளையே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஓகே.